காவிரி மேலாண்மை வாரியத்தை தற்போது அமைப்பது சாத்தியமில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக விவசாயிகள் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக எமது செய்தியாளர் ராஜாவுடன் நேர்காணலை தற்போது பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியத்தை தற்போது அமைக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவு ஒரு பரிந்துரை என்று தெரிவித்துள்ளது. இது குறித்து கூடுதலாக பேசுவதற்காக பாஜகவின் தேசிய செயலாளர் திரு ராஜா நம்மிடம் இருக்கு. அவரிடம் கேட்போம். சார், இப்போ காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்திலிருந்து ஏதாவது அழுத்தம் கொடுப்பீங்களா தேசிய தலைமைக்கு? அதாவது இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பையே கர்நாடகா செயல்படுத்த மாட்டேங்குது. நாளைக்கு மேலாண்மை வாரியத்தினுடைய முடிவை அது செயல்படுத்துமாங்கிறது சந்தேகம். அதனால் இரண்டு மாநில முதல்வர்களோடும் சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு கண்டு மத்திய அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். சார், இப்போ அங்கே கர்நாடகா நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக வச்சு இந்த மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றது வந்து சர்ச்சை ஏற்படுத்திருக்குது. இங்கே உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க மத்திய அமைச்சர் வந்து நீக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இங்கே முதல்ல தமிழ்நாட்டு நலன்லேயே அக்கறை இல்லாத திராவிட இயக்கங்கள் 1924 50 ஆண்டுகளுக்கு அன்றைக்கி மைசூர் ஸ்டேட்டுக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் இடையே இருந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் அதை ரினியூ பண்ணாமல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணது யார்? திமுக தலைவர் கருணாநிதி. அதே மாதிரியாக காவிரி டெல்டா விவசாயிகளுக்காக மாநில அரசு அப்போ ஒரு வழக்கு தொடர்ந்தது. தன்னுடைய ஊழல்கள் பட்டியல் எம்ஜிஆர் இந்திரா காந்திகிட்ட கொடுத்ததும் அதை வைத்து இந்திரா காந்தி அவர்கள் மிரட்டிய காரணத்தால் அந்த வழக்கையே வாபஸ் வாங்கிட்டார். ஆகவே அந்த மாதிரியா பண்ண தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கி ஏதோ மத்திய அமைச்சர் ஒருத்தர் கருத்து சொன்னார், பங்கு கொண்டாருங்கிறத பற்றி பேசுகிறத ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அட் ஆல். இவங்களுக்கு தமிழருக்கு நலனில் அக்கறையே கிடையாது. துரோகிகள் இந்த திராவிட இயக்கங்கள். அவங்க தமிழ்நாடு விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேச்சுவார்த்தையின் மூலமாக இதற்கான ஒரு முடிவை மோடி அவர்கள் அரசு காணும்.